விஜய் அவர்கள் சொன்னது போல 200 தொகுதிகளில் இருமாப்புடன் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி வந்து மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் நீங்க இவர்கிட்ட சார் சார் இவர்கிட்ட சார் நல்லா புரிஞ்சுங்க சார். எம்ஜிஆர் வந்து எங்களுக்கு பிடிக்காத இருந்தாலும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது குறுக்கிடாம மட்டும் கேட்டுங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட எஸ்டிஎஸ், நாவலரு, நாஞ்சிலாரு எத்தனையோ மந்திரிக வந்து சேர்ந்தாங்க. அதே மாதிரி வைகோ கட்சி ஆரம்பிக்கும் போது பொன்முத்துராமலிங்கம், திருச்சி செல்வராஜ், எஸ்ஆர் ராதா, விஐடி விஸ்வநாதன், அழகு திருநாவுசன் எத்தனையோ வந்தாங்க. தேமுதிக போது பொன்னுச்சாமி, கூப்பா கிருஷ்ணன் ஒரு தொகையே வந்துச்சு. அவர்கிட்ட ஒரு வந்துச்சு. பண்ருட்டியார் எல்லாம் போய் சேர்ந்தாரு. டி நகர் ஜெயக்குமார் எல்லாம் போனாரு. எம்பி எல்லாம் போனாங்க. ஆஸ்திரேலியா எல்லாம் போனாரு. அது மாதிரி ஒண்ணுமே இல்லாத பாக்யராஜன் கட்சி ஆரம்பிச்ச கூட ஏவாவேலன் இன்னைக்கு அமைச்சர் இருக்க ஏவாவேலன், கேபி ராமன் எல்லாம் போய் சேர்ந்தாங்க. யாரு இது வரைக்கும் 6 மாசம் ஆச்சு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கூட போனதில்லை. 6 மாசமா முட்டி மோதி ஒரு மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டு கூட்டம் குடிச்சு விஜயகாந்த் கூட்டம் மாதிரி கூட்டம் வந்து அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா வரிசையில பெரிய கூட்டம் அவரு தான் வந்துச்சு. தனிப்பட்ட மனிதர்களுடைய செல்வாக்கு என்பது கூட்டத்துக்கு பாக்குறதுக்கு ஒரு வேற. ஆனா அரசியல் நிர்வாகத்துக்கு இவ்வளவு நாளாச்சு என்ன பண்ணாருன்னா இன்னைக்கு பண்ணிருக்கணும். விடுதலை அவங்க சார்பா வந்து ஒரு நீட்டு எடுத்து பெரிய போராட்டம் பண்றோம், நாங்க வந்து ஊருக்கு ஊரு தமிழ்நாடு முழுசும் மாவட்ட கழகத்தை போடுறோம்னு சொல்லி போடணும். ஒண்ணுமே செய்யல.